Morning students, welcome to Sheba group of online class. So today we are going to see the history, the lesson, third lesson. The lesson name is Rural Life and Society. So in this lesson we are going to study about the rural life of the peoples, village peoples. So life of village peoples பத்தி நம்ம பார்க்க போறோம். Village peoples என்னெல்லாம் வந்து அவங்க லைஃபை எப்படி ரன் பண்ணாங்கன்றது பார்க்க போறோம். In learning objectives to know the land revenue policy, அதாவது பிரிட்டிஷ் ரூலுக்கு அதுக்கு அண்டரில் வந்து நம்ம லேண்ட் ரெவென்யூ பாலிசிஸ் எப்படி போச்சு, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எந்த மாதிரி போச்சு, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு அக்ராரியன் ப்ரைஸஸ் அண்ட் ரிவால்வ்ஸ், அக்ரிகல்ச்சர் பண்ணதில் அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்றதை பற்றி தான் in this lesson we are going to see. So in introduction, the leading producer of agriculture, actually our India is a leading producer of agriculture. Agriculture அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம இந்தியாவில். British changes in agrarian structure, our agrarian structure வந்து நம்ம agriculture structure வந்து யார் சேஞ்ச் பண்ணாங்க, பிரிட்டிஷ் வந்து சேஞ்ச் பண்ணுச்சு. ரூண்ட் ஆக்சுவலி ஹேண்டிகிராஃப்ட் இதை மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் த பிரிட்டிஷ் கேம் டு இந்தியா, பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, எல்லாமே சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ தி ஸ்டார்டட் மெனி இண்டஸ்ட்ரீஸ். இதை மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண உடனே பீப்புள்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து டவுன் ஆகிக்கிட்டே போனாங்க. ஸோ அந்த டவுன்ஃபால் ஆஃப் த எக்கானமி ஆஃப்டர் த பிரிட்டிஷ் வந்து நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளோட எக்கானமி லெவலும் வந்து ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே போச்சு. தீஸ் ஆர் த இன்ட்ரோடக்ஷன். So and also the British introduced many settlements, many land revenues வந்து நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்ன land revenuesனு பார்த்தோன்னா, here the permanent settlement, the Rotary System and the Mahalvari System. So என்னென்ன permanent சொல்லியிருந்தோம் இல்லையா, permanent வந்து actually it was introduced by Lord Cornwallis. Lord Cornwallis வந்து introduce பண்ணது. And the Rotary System, it was introduced by Thomas Munro. And the last one is the Mahalvari System, it was introduced by Lord William Bentinck. So இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, land revenuesக்கு நிறைய நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. So let's see the explanation with the pictures. Okay students, see this is a Lord Cornwallis. Lord Cornwallis பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். He introduced the permanent settlement. Introduced by, actually permanent settlement was introduced by Lord Cornwallis in 1793. 1793 ஸ்டார்ட் பண்ணது. He implemented in Bengal, actually implemented இந்த இதை வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எங்கே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருனா in பெங்காலில், ஒரிசா அண்ட் பீகாரில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. தே கிவன் லேண்ட் டு ஃபார்மர்ஸ் அண்ட் லேண்ட் லாட்ஸ். ஆக்சுவலி தே கிவன் த லேண்ட் டு த ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே வந்து லேண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் தான் ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ த லேண்ட் லாட்ஸ் ஹாவ் டு பே ரெவென்யூ டு த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். லேண்டில் அதில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ த லேண்ட்லார்ட் ஹேவ் டு பே த ரெவென்யூ. அந்த லேண்ட்லார்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த ஃபார்மர்ஸ்டேருந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் லார்ட் கார்ன்வாலிஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஹியர் வி ஹேவ் சம் மெரிட்ஸ் இன் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். என்னென்னு பார்த்தா, ஃபிக்ஸட் ரெவென்யூ எவ்ரி இயர் ஃப்ரம் லேண்ட்லார்ட்ஸ். கரெக்டாக வந்து ரெவென்யூ வந்து எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் டன் பை ஜமீன்தாஸ். ஸோ ஜமீன்தாஸ் தான் என்ன பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஜமீன்தாஸே பண்ணாங்க. அண்ட் லேண்ட்லார்ட்ஸ் வேர் லாயல் டு பிரிட்டிஷ். இந்த லேண்ட்லார்ட்ஸும் ரொம்ப வந்து லாயலாக இருந்தாங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு. அண்ட் லேண்ட்லார்ட்ஸ் டுக் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட் பிகாஸ் த லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ தே ஏர்ன் த மோர் இன்கம். ஆக்சுவலாக லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒர்க் பண்ணாங்க பிரிட்டிஷ்க்கு. எதுக்காகனா அவங்களுக்கு அதில் நிறைய வந்து இன்கம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. பட் வி ஹாவ் சம் டிமெரிட்ஸ் இன் திஸ். என்னன்னா, ரைஸ் ஆஃப் நியூ சோஷியல் கிளாஸஸ். தி ஜமீன்தார் வர் டேக்கன் அட்வான்டேஜ் ஃப்ரம் தி லேண்ட்ஸ் அண்ட் கெட் அ ரெவென்யூ ஃப்ரம் ஃபார்மர்ஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க, ஜமீன்தார்ஸ் எல்லாமே வந்து நல்ல அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு இந்த ஃபார்மர்ஸ்டருந்து நிறைய வந்து மணி வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹியர் த லேண்ட்லார்ட்ஸ் ஆர் வெரி லக்ஸூரியஸ் லைஃப். லக்ஸூரியஸாக இருந்தாங்க லேண்ட்லார்ட்ஸ் எல்லாமே. burden on peasants. பீசன்ஸ்ன்றவங்க ஃபார்மர்ஸ். ஸோ ஏன் அந்த பீசன்ஸாக என்ன ஆனாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெவென்யூ நிறையா கொடுக்கறதுக்கு. ஸோ ஜமீன்தார்ஸ் கலெக்டட் ரெவென்யூ அண்ட் கிவன் டு பிரிட்டிஷ். தட் வாஸ் burden டு த பீசன்ஸ். ஆக்சுவலாக ரெவென்யூ வந்து அதிக அளவில் நம்ம கலெக்ட் பண்ணதுனால ஜமீன்தார்ஸை, ஸோ பீசன்ஸ் வந்து ரொம்ப வந்து burden வந்து அவங்களுக்கு இருந்தது. ஸோ இதுதான் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் பற்றி நமக்கு கொடுத்துருக்கிறது. இதுதான் என்னது, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் Lord Cornwallis. Next we are going to see the Rotary System. Next
Next one is the Rotary System. Here it was introduced by Thomas Munro in 1820. So இதை வந்து introduce பண்ணது Thomas Munro in 1820 and other name is Munro System. Actually the Rotary System other name பார்த்தோன்னா Munro System. So the British have direct contact with the rots cultivates. Actually farmersக்கு டைரக்டாக வந்து கான்டாக்ட் வந்து இருந்தது. யாருக்கு? பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட டைரக்ட் கான்டாக்ட்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ ரெவன்யூ ஃபிக்ஸட் ஃபார் 20 to 40 years. இவங்க என்ன பண்ணாங்கன்னா 20 to 40 இயர்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸட் ரெவன்யூன்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. And also here some negative ஒரு நெகட்டிவ் இதுவாக இருந்தது. என்னன்னா the system also failed due to high revenue. இப்போ 20 to 40 years தான் அதை இது பண்ணுறாங்க. டேக்ஸ் வந்து அந்த இதுக்கு வந்து ஃபிக்ஸட்னு சொல்லியிருக்காங்க. high revenue வந்து கலெக்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஹார்ஷ் மெத்தட் பட் ஓவரால் ட்ரை டு ஓவர் கம். ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ஷ் மெத்தடில் ரெவன்யூஸ் வந்து ஹை ரெவன்யூ கலெக்ட் பண்ணதுனால பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு பே த ரெவன்யூ. they want a revenue in the cash basis, not a production basis. இது என்னன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, லார்ட் கார்ன்வாலிஸ் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் பேசிஸில் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெவன்யூ தே பெய்டு. பட் ஹியர் த தாமஸ் மன்ரோ இதில் என்ன ஆச்சு, அவங்க சிஸ்டமில் ரெவன்யூ இன் த கேஷ் பேசிஸ், கேஷ் பேஸில் ரெவன்யூ வந்து பே பண்ணணுன்றது த பீப்புள் சஃபர்ட் அ லாட். ஸோ ஹியர் திஸ் இஸ் அ ராட்பெரி சிஸ்டம் த இன்ட்ரடியூஸ்டு பை த தாமஸ் மன்ரோ. பிக்சர் தான் நீ பார்த்துட்டு இருக்க. And the next we are going to see about the Mahalvari System. So next one is the Mahalvari System. In the Mahalvari System was introduced by Lord William Bentinck. Actually Mahalvari System introduced பண்ணது Lord William Bentinck. Here it was introduced in Uttar Pradesh, Punjab and Madhya Pradesh. Where they introduced this in Uttar Pradesh, Punjab and Madhya Pradesh. And also this settlement is between the company and the village peoples. So the company என்றது British East India Company and the village peoples, இவங்களுக்குள்ள தான் அந்த செட்டில்மெண்ட்ஸ் இருந்தது. paid in cash. Actually they paid in cash. land revenues எல்லாமே எப்படி பே பண்ணாங்க, paid in cash. and the village community is responsible to pay revenue. இந்த வில்லேஜ் பீப்புள்ஸை அவங்க பே பண்ணுற ரெவென்யூ வந்து யார் வந்து ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தோன்னா வில்லேஜில் இருக்கிற கம்யூனிட்டி. த கம்யூனிட்டி பீப்புள் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேயிங் அ டேக்ஸ். அந்த ரெவென்யூ வந்து பே பண்ணுறதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யாரோட பிக்சர் நீ பார்த்துட்ருக்க, லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ மஹால்வரி சிஸ்டம் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. Okay students, see this is a peasants revolt. So அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சந்தால் மூமெண்ட் இன் இந்தியா நம்ம ஃபஸ்ட்டு நடந்தது. நெக்ஸ்ட்டு டெக்கன் ரியாட்ஸ். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பஞ்சாபில் நடந்த பீசன்ஸ் மூமெண்ட்டு. அண்ட் சம்பரான் சத்தியாகிரகா, அந்த கேடா சத்தியாகிரகா, and the Moplar rebellion and Bardoli Satyagraha. And the next one is the Indigo rebellion, and the last one is the Pabna revolt. So okay students, peasants revolt பற்றி பார்த்தோம்னா இல்லையா, இந்த சந்தால் ரிபெலியன் லைக் திஸ் இண்டிகோ இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாப்பிக்கை சொல்லிடலாம். இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னாச்சு, இந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் நடந்தது இல்லையா, பெர்மனன்ட் ராட்பெரி அந்த மஹால்வரி சிஸ்டம் செட்டில்மெண்ட்ஸ் நடந்தது இல்லையா. இந்த இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இதோட இம்பேக்டாக வந்து பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, பிரிட்டிஷ் கலெக்டட மேக்ஸிமம் ரெவென்யூ அதிக அளவில் பீப்புள்ஸ்ட ரெவென்யூ கலெக்ட் பண்ணாங்க. ஸோ த ஃபார்மர்ஸ் சோல்ட் தேர் லேண்ட், அவங்களோட லேண்ட்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ பீசன்ஸ் வர் ஓவர் பர்டன்ட், டேக்ஸ்னால ஓவர் பர்டன் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லி டிஸ்அப்பியர்ட். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்னாச்சு, டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் பிரிட்டிஷ் வந்து ஸ்டார்டடு இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இம்போர்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ த ஓல்ட் பாடி கஸ்டம்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை நியூ லாஸ். ஓல்ட் பாடி சிஸ்டம் வாஸ் டோட்டலி தட் வாஸ் closed and replaced by new laws. ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய நியூ லாஸ்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூ. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பீசன்ஸ் ரிவால்ட். ஸோ இந்த பீசன்ஸ் ரிவால்ட்ஸில் தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம், த சந்தால் ரெபெலியன். ஆக்சுவலாக நிறைய வந்து என்னாச்சு, நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சது இல்லையா. இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பண்ணுறதுலேருந்து மெனி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. லேண்ட் ரெவென்யூஸ்லாம் நிறையா பே பண்ண ஆரம்பித்தோம் லைக் திஸ். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு, த சந்தால் ரெபெலியன். த ஃபர்ஸ்ட் ரிவால்ட் விச் கேன் பி ரிகார்டட் ஆஸ் அ பிசன்ஸ் ரிவால்ட் வாஸ் அ சந்தால் ரெபெலியன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ரெபெலியன் பார்த்தோன்னா
இந்த சந்தால் ரிபல்லியன் தான். இந்த லேண்ட் எங்கே நடந்ததுன்னா ஆக்சுவலாக நியர் த ஹில் ஆஃப் ராஜ்மஹால். ஸோ த சந்தால்ஸ் இஸ் த பீப்புள் வந்து அவங்க பேரை தான் சந்தால் சொல்கிறாங்க. கல்டிவேட்டட் பை த பீகார் வாஸ் கல்டிவேட்டட் பை த சந்தால்ஸ். த லேண்ட் லார்ட்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ் ஃப்ரம் த சிட்டி டுக் அட்வான்டேஜ். மோஸ்ட்லி அந்த பிளேசஸில் என்ன ஆச்சுன்னா இந்த சந்தால் பீப்புள்ஸ்கிட்ட இருந்து நிறையா வந்து லேண்ட் ரெவன்யூஸ்லாம் வந்து லேண்ட் லார்ட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சஃபர் வந்து தாங்க முடியல, அந்த பேர்டன் தாங்க முடியலன்ட்டு வந்து அந்த பீப்புள்ஸ் என்ன ஆரம்பித்தாங்க, தி ஸ்டார்டட் த ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த அந்த பீப்புள்ஸ் லேண்ட்லார்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாகவும் ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அரௌண்ட் 10,000 சாண்டால்ஸ் கேதர்ட் அண்டர் 2 சாண்டால் பிரதர்ஸ். ஆக்சுவலாக ஒரு 10,000 சாண்டால் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு 2 சாண்டால் பிரதர்ஸ் அதில் ஒரு 2 பேரை வந்து ஹெட்டாக வச்சு இந்த ரிவால்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சித்து அண்ட் கன்ஹூன்ற அந்த 2 பிரதர்ஸ் வச்சு இந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் த ஹவுசஸ் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் பிளான்டர்ஸ் மோஸ்ட்லி அந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் இருந்த மணி லெண்டர்ஸ் எல்லாரையும் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து மணி எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த கவர்மெண்ட் டிக்ளேர்ட் த பார்கானாஸ் inhabited by them and Santal Pargana so that the lands and identity could be safeguarded. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட்டு, அந்த சந்தால்ஸ்க்கு அவங்கள வந்து இந்த மாதிரி யாரையும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இண்டிகோ ரிவால்ட். So the Bengal indigo cultivators strike was the most militant and the widespread peasants uprisings. So the European indigo planters compelled the tenant farmers to grow indigo. Actually Europeans என்ன பண்ணாங்க, இண்டிகோ வந்து நீங்கள் எங்களுக்கு கல்டிவேட் பண்ணி கொடுக்கணும், இண்டிகோ வந்து நீங்கள் எங்களுக்கு கல்டிவேட் பண்ணணும், இதை சேல் பண்ணணுன்ட்டு இவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம பீசன்ஸ்லாம் என்னன்னாங்க ரொம்ப அதனால் கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் நம்ம கல்டிவேட் பண்ணுறது எதையுமே வந்து அவங்களால சேல் பண்ண முடியாமல் அவங்க சொல்கிற ஒர்க்கை அவங்க பிளேஸில் போய் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ இதனால ஒரு ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சது. இண்டிகோ அட் அ ஹைலி டிஸ்அட்வான்டேஜ் டு த ஃபார்மர்ஸ். ஸோ த ஃபார்மர்ஸ்க்கு இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறது ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. ஸோ தேவர் ஆல்சோ காசஸ் இந்த டைமில் என்ன பண்ணாங்க, நம்மளோட ஃபார்மர்ஸ் எல்லாமே இந்த கிட்னாப்பிங், லூட்டிங், ஃப்ளாகிங் லைக் திஸ், இந்த கொள்ளையடிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து தே ஸ்டார்டட் டூயிங் திஸ். அண்ட் ஆல்சோ இந்த டைம் தான் கவர்மெண்ட்டு ஒரு ஆக்ட் ஆக்சுவலாக கொண்டு வந்தாங்க. செட் அப் த இண்டிகோ கமிஷன் 1860 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த இண்டிகோ பிளான்டர்ஸ் ஆஃப் பெங்கால் மூவ்ட் ஆன் த செட்டில்மெண்ட் இன் Bihar and Uttar Pradesh. The newspapers Hindu, Patriot brought to light the misery of the cultivators several times. Actually இதில் வந்து இண்டிகோக்காக வந்து கமிஷன் கொண்டு வந்துட்டு அந்த பீப்புள்ஸ்க்காக வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாத அளவுக்கு இருந்ததுனால அதிகமாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம ஃபார்மர்ஸை. இதை வந்து மெனி நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ த ட்ராமா முன்னெல்லாம் பார்த்தா ட்ராமா மாதிரி வந்து அவங்களுக்கு நடக்கிற கஷ்டத்தை, அவங்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ், வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் தே ஃபேஸ், தே வில் டூ அ ட்ராமா லைக் திஸ். இதெல்லாம் ட்ராமா மாதிரி பண்ணி அதை வந்து காட்டுவாங்க. ஸோ தீனபந்து மித்ரா ரோட் அ ட்ராமா நில் தர்பான்ன்ற ஒரு ட்ராமா ஒன்று அதில் ஸ்டார்ட் பண்ணாங்க தீனபந்து மித்ரா. அண்ட் ஆல்சோ த இண்டிகோ ரிவால்ட் இதை மாதிரி நடந்தது. ஃபஸ்ட்டு சந்தால் ரிபலியன், அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ இண்டிகோ ரிவால்ட். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பப்னா ரிவால்ட். பப்னா ரிவால்ட் இஸ் அ the Pabna peasants uprising was a resistance moved by the peasants against the oppression of the zamindars. So zamindars ரொம்ப வந்து அந்த பப்னால இருந்த பீப்புள்ஸ்க்கு ஓவர் வந்து பீசன்ஸ்க்கு ஓவர் ஸ்ட்ரகிள், ஓவர் பர்டன் கொடுத்ததுனால நடந்த ரிவால்ட் தான் பப்னா ரிவால்ட். The zamindars routinely collected money from the peasants by the illegal means of forced levy, enhanced rent and so on. ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணாங்க, டேக்ஸ்ன்றது நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் கொடுக்கறது ஒன்று, பட் இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் த பீசன்ஸ். ஸோ லார்ஜ் க்ரௌட்ஸ் ஆஃப் பீசன்ஸ் gathered and massed through villages frightening and zamindars appealing to other peasants to join with them. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னாச்சு, பீப்புள்ஸு நம்ம இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய க்ரௌட் ஆஃப் பீசன்ஸ் வந்து எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்ணாங்க, ஜமீன்தார்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தே வேர் அ வெரி லிட்டில் வயலன்ஸ். ஆக்சுவலாக அவங்க ஃபைட் பண்ணலை, ஜஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் மாதிரி ஒரு ரிவால்ட் நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ தேவர் ஒன்லி ஃபியூ கேசஸ். இந்த ப்ராப்ளமில் வந்து என்னாச்சு, பீசன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஜமீன்தார்ஸை அட்டாக் பண்ணலை, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் அதனால் என்னாச்சு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. பீசன்ஸ் வந்து அடிக்கிறது லைக் திஸ், லூட்டிங், இந்த கொள்ளையடிக்கிறது லைக் திஸ்லாம் வந்து ஒரு சிலது தான் நடக்க ஆரம்பிச்சது.
So hardly Zamindars and Zamindars agents were killed and seriously injured. In the course of the movement, the riots developed a strong awareness of the law and legal rights has been ability to campaign. Actually, in the at the last கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஆக்ஷனை எடுக்கலான்ட்டு சொல்லிட்டு இந்த பப்னா ரிவால்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Deccan Riots. So the Deccan Riots, the peasants revolted in the district of Pune. The event has been called the Deccan Riots. So the Deccan Riots for the 1875 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. The uprising started from the village in Pune district. Pune districtல இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிவால்ட்டை. When the village people forced out local money lender from the village and captured his property, and gradually the uprising spread over 33 villages and peasants looted the property of Mahalvari sahukars. Actually இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா இந்த மணி லெண்டர்ஸ் அந்த லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த மணி லெண்டர்ஸ் இன்னொன்று மணி லெண்டர்ஸ் இந்த வட்டிக்கு அந்த இது கூட மணி கொடுக்குறவங்க லைக் திஸ் இவங்க என்ன பண்ணாங்க பீப்புள்ஸோட லேண்ட்ஸு லோக்கல் மணி லெண்டர்ஸ் ஃப்ரம் த வில்லேஜ் அண்ட் கேப்சர்ட் இஸ் ப்ராப்பர்ட்டி பீப்புள்ஸ்டேருந்து லேண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க லேண்டெல்லாம் வந்து இவங்க திருடுறாங்கன்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைட் பண்ணி இந்த மணி லெண்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பீசன்ஸ் நம்மளோட பீசன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. So the uprising turned into violent when the sahukars took help of the police. So the money lenders என்ன பண்ணாங்க அவங்க போலீஸ்ட்ட ஹெல்ப் கேட்டு போய் நெக்ஸ்ட் போலீஸ் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. So next one is a Punjab peasant movement. So the peasants of the Punjab agitated to prevent the alignment of their lands. So the urban moneylenders for failure to pay debt. Actually the government of India did not want any revolt. இந்த இடத்துல என்னாச்சு peasants of Punjab peasants ரொம்ப வந்து அந்த மணி லெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க ரொம்ப அவங்களுக்கு ஹெவி பேர்டன் கொடுத்ததுனால அங்கே நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அதாவது நம்ம வந்து இந்த டெப்டை வந்து கடனை பே பண்ணலை அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனை இவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பீசன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க ஃபைட் வந்து நடக்கக்கூடாது பிகாஸ் ஆர்மிக்கு தேவையான பீப்புள்ஸை எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்து அந்த பஞ்சாப்ல இருந்து தான் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம ஃபைட் நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்மிக்கு தேவையான பீப்புள்ஸை எடுக்க முடியாதுன்றதுனால அந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் வந்து பீப்புள்ஸ்க்கு என்ன ஃபேவராக நடக்குமோ அதை மாதிரி வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம்பரன் சத்தியாகிரகா. ஸோ இந்த சம்பரன் சத்தியாகிரகா இன் பீகார் ஆக்சுவலாக பீகாரில் நடந்தது இது. இட் வாஸ் அ இல்லீகல் அண்ட் இன்ஹியூமன்ஸ் மெத்தட் இன் இண்டிகோ கல்டிவேஷன் ஆஃப் காஸ்ட் விச் வாஸ் வெரி அன்ஜஸ்ட். ஆக்சுவலாக வந்து காஸ்ட் வந்து பீப்புள்ஸ்க்கு ஃபேவராக இல்லாமல் அந்த ஜமீன்தார்ஸ் அண்ட் அந்த லேண்ட்லார்ட்ஸ் இவங்களுக்கு ஃபேவராக இருந்தது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு ஃபேவராக இருந்ததுனால நடந்த இந்த ரிவால்ட் இது. ஸோ இதோட ஹெட்டு பார்த்தோன்னா யாருன்னு லீடர்ஷிப் வாஸ் அண்டர் த மகாத்மா காந்தி தான் வந்து இதோட லீடர்ஷிப் எடுத்து அவங்க நடத்தினது. அந்த கவர்மெண்ட் அப்பாயிண்டட் என்கொயரி கமிஷன் ஆஃப் விச் மகாத்மா காந்தி வாஸ் அ மெம்பர். ஸோ ஹியர் இதை வந்து நடத்தினது மகாத்மா காந்தி. அந்த கவர்மெண்ட் ஆல்சோ டேக் ஆக்ஷன். இதில் வந்து ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. என்ன ப்ராப்ளம் இந்த இடத்துல நடந்ததுன்றதுக்கு அதுக்கான ஆக்ஷனை கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேடா சத்தியாகிரகா. ஸோ சம்பரான் சத்தியாகிரகா அதுக்கு அடுத்தது இருக்கிறது கேடா சத்தியாகிரகா. ஹியர் த கேடா சத்தியாகிரகான்றது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்தில் நடந்தது. டியூ டு த கான்ஸ்டன்ட் ஃபெமைன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபெயில்டு. அக்ரிகல்ச்சரே இல்லாமல் பஞ்சம் வரும் இல்லையா அந்த அக்ரிகல்ச்சர் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பீப்புள்ஸ் ஆர் இன் த ஃபெமைன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபெயில்டு இன் 1918 இன்சிஸ்டட் ஆன் கலெக்ஷன் ஆஃப் ஃபுல் லேண்ட் ரெவன்யூ. அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரே அங்கே நடக்கலைன்றப்ப அந்த இடத்துல ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது தட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம் டு த ஃபார்மர்ஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நடந்த ப்ராப்ளம். ஸோ த லோக்கல் பீசன்ஸ் ஸ்டார்டட் நோ டேக்ஸ் மூவ்மெண்ட் இன் கேடா. டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஃபைட் பண்ணாங்க. இதுக்கும் ஹெட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி. And also organize the peasants to offer satyagraha and official insistence on the full collection. ஆக்சுவலாக பீப்புள்ஸை வந்து என்ன பண்ணார் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பீப்புள்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Mopla rebellion. So this was a Muslim rebellion. Actually this is in the Kerala நடந்தது. Exploited by Hindu zamindars British peoples ரொம்ப வந்து heavy burden அந்த peasantsக்கு கொடுத்தது தான் இந்த Mopla rebellion.
அண்ட் ஆல்சோ த மணி லெண்டர்ஸ் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்ததுனால நடந்தது. அந்த நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் இந்த மோப்லா ரிபல்லியனில் ஆக்சுவலாக பார்த்தோன்னா 2337 மோப்லா ரிபல்ஸ் அதில் போராட்டம் நடத்தினதில் 2337 பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க. 1650 பீப்புள்ஸ் வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 45 பீசன்ஸ் என்ன ஆயிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி பிரிசனர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் த பர்டோலி சத்தியாகிரகா. ஸோ இன் 1928 நடந்தது, குஜராத்தில் நடந்தது. ஹியர் இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா யார் அதை ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஆக்சுவலாக இதோட லீடர்ஷிப் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் வித் த ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ப்ரப்போசல். இவர் தான் வந்து இந்த இதுக்காக வந்து லீடர்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணது. அண்ட் ஆல்சோ மெனி விமன்ஸ் இந்த போராட்டத்தில் பார்த்தோன்னா ரிவால்ட்டில் மெனி விமன்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட், நிறையா விமன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வில்லேஜில் வந்து என்னெல்லாம் அக்ரிகல்ச்சரில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடந்ததுன்னு பார்த்துருந்தோம். ஸோ என்னது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பார்த்தோம், ராட்வரி சிஸ்டம், மஹால்வரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த லேண்ட் டேக்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வந்தது, ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து யாரெல்லாம் வந்து என்ன ரிவால்ட்லாம் வந்து நம்ம ஆரம்பித்தோன்றது தான் பார்த்துருந்தோம் பீசன்ஸ் ரிவால்ட்ஸில். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஸ்டூடெண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். I will see you in the next class. Thank you.